ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி போர்ட்டில் இருக்க கேஷ் லெஜர் இருக்க அமௌண்ட்டை எப்படி இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணுறங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற ஒரு ப்ரொப்ரைட்டரோட கம்பெனி 2 கன்சர்ன் இருக்குன்னா, ஒரு கன்சர்னில் எனக்கு ஜிஎஸ்டியில் கேஷ் லெஜரில் அமௌண்ட் இருக்குது, இன்னொரு கன்சர்ன் எனக்கு தேவைப்படும், பட் எனக்கு இந்த அமௌண்ட் இதில் எடுத்து யூஸ் பண்ண முடியுமாங்கிற கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ண முடியும். ஒரே பேன் நம்பரில் ரெண்டுக்கு மேற்பட்ட ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்க, ஒரு ஜிஎஸ்டியில் என்கிட்ட கேஷ் லெஜரில் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை ஒன்று ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்கிட்ட ஒரு கிளைண்ட்டோட ஜிஎஸ்டி நம்பர், ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டுகிட்ட 2 ஜிஎஸ்டி இருக்குது. அது மொதல் ஜிஎஸ்டியில் நம்ம எவ்வளோ கேஷ் லெஜரில் அமௌண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துப்போம். வாங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் ஜிஎஸ்டி, நம்ம எந்த ஜிஎஸ்டியில் அமௌண்ட் வேணும் எதிர்பார்க்குறோமோ அந்த ஜிஎஸ்டியை நம்ம லாகின் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நோட் பண்ணிக்கிறோம். பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த ஜிஎஸ்டியில் நம்ம எக்ஸஸாக கேஷ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜிஎஸ்டியில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து இந்த ஜிஎஸ்டி கேஷ் லெஜரில் அமௌண்ட் மாற்ற போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு இந்த ஜானு கிரியேஷனுங்கிற கம்பெனிக்கு ஜிஎஸ்டியில் கேஷ் லெஜரில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதோட கேஷ் லெஜரில் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டியில் 157 ரூபாயும், சிஜிஎஸ்டியில் 81 ரூபாயும், ஹெச்ஜிஎஸ்டியில் 50 ரூபாயும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை இன்னொரு கம்பெனியிலேருந்து கேஷ் லெஜரில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஜானு கிரியேஷன் கொண்டு வரப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கேஷ் லெஜரில் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறோம். ஐஜிஎஸ்டியில் பார்த்து 157 ரூபா, சிஜிஎஸ்டியில் 81 ரூபா, ஹெச்ஜிஎஸ்டியில் 50 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு எந்த கம்பெனிலேருந்து நம்ம மாற்ற போகிறோமோ அந்த கம்பெனியில் லாகின் பண்ண போகிறோம். இது அதே பேன் நம்பரில் இன்னொரு கன்சர்ன், அதோட ஜிஎஸ்டி ஐடி கரெக்டுங்களா? லாகின் பண்ணிக்கிறோம். இப்போ லாகின் பண்ணிவிட்டு இந்த கன்சர்ன் இது விஸ்வானிச்சு இந்த கன்சர்னில் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டியில் கேஷ் லெஜரில் 52,603 ரூபா இருக்குது. சிஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2,900 ரூபா இருக்குது. ஹெச்ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2,931 ரூபா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேஷ் லெஜருக்கு ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி அமௌண்ட்டை குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எது கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜானு கிரியேஷன் இன்னொரு ஜிஎஸ்டி அந்த 57 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேஷ் லெஜர் பேலன்ஸு அந்த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லை என்ன அமௌண்ட் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா, ஐஜிஎஸ்டியில் இருக்கிற கேஷ் லெஜர் அமௌண்ட்டும் சிஜிஎஸ்டியில் இருக்கிற கேஷ் லெஜர் அமௌண்ட்டு மட்டும் தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர ஹெச்ஜிஎஸ்டியில் இருக்கிற அமௌண்ட்டை நம்மளால் மாற்ற முடியாது. அதாவது இன்டகிரேட்டட் டேக்ஸையும் சென்ட்ரல் டேக்ஸை மட்டும் தான் நம்மளால் எக்ஸ்டர்னலாக அதர் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கேஷ் லெஜரில் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐஜிஎஸ்டியில் 52,603 ரூபா இருக்குது, சிஜிஎஸ்டியில் 2,020 ரூபா இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, சிஜிஎஸ்டியில் இருக்கிற 400 ரூபாயும், ஐஜிஎஸ்டியில் இருக்கிற 100 ரூபாயும், மொத்தத்தையும் 500 ரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்னொரு கம்பெனிக்கு மாற்றப்போம். அதுக்கு எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மெனுவில் சர்வீஸில் போய்க்கோங்க. சர்வீஸில் போய்ட்டு லெஜரில் போய்ட்டு கேஷ் லெஜர் இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரெடிட் எலக்ட்ரிக்கல் கேஷ் லெஜர். எலக்ட்ரிக்கல் கேஷ் லெஜர்னா ஃப்ரம் டு டேட் கூட செக் பண்ணுறது. ஃபைல் ஜிஎஸ்டி பேமெண்ட் 9 ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் வித்தின் சேம் ஜிஎஸ்டி நம்பர்.
வித்தின் சேம் ஜிஎஸ்டி நம்பரில் மாற்றுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அது வீடியோ வேணால் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குவாங்க. அடுத்த வீடியோ என்னென்னா ஃபைல் ஜிஎஸ்டி பேமெண்ட் 9 ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் டு டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி ஆன் சேம் பேன் நம்பர். டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி ஆன் சேம் பேன் நம்பர். ஒரே பேனில் 2 விதமான ஜிஎஸ்டிக்கு மேற்பட்ட ஜிஎஸ்டி இருந்தால் ஒன்றுலேருந்து இன்னொன்று இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரு, வெஹிக்கிள் நேமு, ட்ரேடு நேமு, ஃபினான்சியலில் வந்துடும். இங்கே வந்து செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜிஎஸ்டி நம்பர். நம்ம யாருக்கு மாற்றுறோமோ அவங்களோட இந்த பேன் நம்பரில் உள்ள ஜிஎஸ்டி நம்பர்லாம் இங்கே வந்துடும். நமக்கு இந்த பேனில் இன்னொரு ஜிஎஸ்டி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் நேம் ஜான் கிரியேஷன் இதை சேவ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் லெஜர் பேலன்ஸ் அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 52,603 ரூபா, 2,900 ரூபா, 2,939 எஸ்ஜிஎஸ்டி இருக்குது. இந்த எஸ்ஜிஎஸ்டி இருக்க அமௌண்ட்டை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஐயும் சி தான் நம்மளால் மாற்ற முடியும். இப்போ ஐயும் சியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே போய்ட்டு ஐயும் சியும் நம்மளால் தான் மாற்ற முடியும். ஐயில் செலக்ட் பண்ணி ஐயில் டேக்ஸில் இருக்க 52,603 ரூபாவில் அதே ஐக்கு 100 ரூபா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எங்கே போகும்? ஜான் கேஷன் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே போய்ட்டு எஸ்ஜிஎஸ்டியில் இருக்கிறத செலக்ட் பண்ணி டேக்ஸ் செலக்ட் பண்ணி 1000 ரூபாய்க்கு இதில் ஒரு ஐஜிஎஸ்டியில் ஒரு 100 ரூபா. சரி, நம்ம 500 ரூபா பார்த்தீங்கன்னா 100 ரூபா மாற்றிப்போம். ஏன்னா வேரியேஷன் தெரியறதுக்காண்டி 100 ரூபா மாற்றிக்கலாம். மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 600 ரூபா மாத்திர மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ஐஜிஎஸ்டிலேருந்து ஒரு 100 ரூபாயும் சிஜிஎஸ்டிலேருந்து ஒரு 100 ரூபாயும் நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப என்ன ஆகும்னா இங்கே மேலே பார்த்தோன்னா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள டேக்ஸ் அமௌண்ட் லெஜர். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணபோது இப்படி இருக்கும். 52,503 ரூபாயும் 2,800 2,900 ஆகும். பார்த்திங்கன்னா இதில் 100 ரூபா குறைஞ்சிருக்கும். ஐஜிஎஸ்டியில், சிஜிஎஸ்டியில் 1 ரூபா குறைஞ்சிருக்கும். எஸ்ஜிஎஸ்டி அப்படியே தான் இருக்கும். இப்போ எப்பவும் போல் தான் நம்ம அதை ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்திங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு செலக்ட் யார் ஆத்தரைஸ் பர்சனோ அவன் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து இபிசி கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ண போகிறோம். இது வந்து நிச்சு இதில் வந்து நம்ம மாற்றிருக்கோம். இப்போ டேஷ்போர்டில் என்ன இருக்கும் பார்ப்போம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 52,503 ரூபா, 2,800, 2,000 ரூபா. அப்போ மாறிடுச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ஓப்பன் பண்ணி நம்ம மாற்ற இன்னும் 200 ரூபா அமௌண்ட்டு ஆட் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். லாகின் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த கம்மல் எவ்வளோ இருந்தது கேஷ் அதில் 152 ரூபா ஐஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியில் 50 இருந்து இப்போ என்ன இருக்குன்னா ஐஜிஎஸ்டியில் 157 ரூபா இப்போ 257 ரூபாயாகவும், சிஜிஎஸ்டிலேருந்து 181 ரூபாயாகவும், எஸ்ஜிஎஸ்டியில் இருந்தது 50 ரூபா அப்படியே இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு இங்கே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு மாற்றோம்னா இன்டர்னலாக நம்ம சர்வீஸில் போய்ட்டு லெஜரில் போய்ட்டு கேஷில் போய்ட்டு இப்போ இன்டர்னல் சேஞ்ச் நம்ம இந்த வித்தின் ஜிஎஸ்டிலாம் பார்த்தோன்னா நம்ம 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எதுக்கு வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரே பேன் நம்பரில் 2 ஜிஎஸ்டி இருந்தாலும் 2க்கு மேற்பட்ட ஜிஎஸ்டி இருந்தாலும் கேஷ் லெஜர் இருக்க அமௌண்ட்டை 1லேருந்து 1க்கு மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றிட்டோம்? இப்போ ஒரே ஜிஎஸ்டி நம்பருக்கு கேஷ் லெஜரை ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எப்படி மாற்றுறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது போன்ற உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டால், யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வேணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வேணுங்கிறத கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணுறோம். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுனா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.